மேல தான் தப்பு. ஓகேண்ணா விடுங்க. பார்த்து போயிட்டு வாங்க. பார்த்து போ. அம்மா மாமா சக்தி. மா, நீங்க என்னம்மா இங்க பண்றீங்க? டேய், நீ என்னடா பண்ணிட்டு இருக்க இங்க? நான் அந்த ஆளை இடிச்சிட்டேன், சமாதானப்படுத்தி அனுப்புனேன். ஆமா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இங்க? சக்தி, நீ எப்படி இங்க? ஏன் யாரும் எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? கோயிலுக்கு போயிட்டு வரோம். தேவையில்லாம மாட்டிக்கிட்டோமே. ஓ, எல்லாரும் சேர்ந்து கோயிலுக்கு போயிட்டு வரீங்களா? இல்ல, ஆமா, இப்படி சொதப்புறனே. நல்லா உளறோமே. ஏதாவது சமாளிப்போம். அது நானும் தாரணி அண்ணியும் ஒன்னா போனோம். அதனாலதான் நான் ஆமா சொன்னேன். நாங்க 4 பேரும் ஒன்னா போல. அதனாலதான் பாட்டி இல்லன்னு சொன்னாங்க. என்ன பாட்டி? ஆமாமா, நாங்க எதுக்கு அவங்க கூட போறோம்? எங்களுக்கு என்ன தலையெழுத்தா? சரி, வீட்டுக்கு தானே போறீங்க? ஆமா. வாங்க, நான் டிராப் பண்ணிடுறேன். இல்ல சிவா, நாங்க கார்ல தான் வந்தோம். நாங்க கார்ல போயிடுறோம், நீ வா. சரிம்மா. மாமா, நாங்களும் ஆட்டோல தான் வந்தோம். ஆட்டோ நிக்குது, நாங்க அதுல வந்துடுறோம். நீங்க போங்க. சரி சரி சிவா, நான் வரேன். சரி மாமா, நான் கிளம்புறேன். சரி சக்தி. போன் எங்க போயிருக்கோம்? இதுக்கப்புறம் இங்க இருந்தா தப்பாயிடும். என்னம்மா, எவிடன்ஸ் ஏதாவது கிடைச்சதாமா? கிடைக்கல. போன் கார்ல இல்லாம எங்க போயிருக்கோம்? ஒருவேளை அத்தை எடுத்திருப்பாங்களோ? என்ன சக்தி, போன் கிடைச்சதா? இல்ல அண்ணா. சக்தி அம்மா சம்பந்தமே இல்லாம வந்திருக்காங்க. ஒன்றும் புரியலையே. என்னன்னு கேட்டா 2 பேருமே சும்மா தான் வந்தோங்கிறாங்க. ஏன் யாரும் எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? கோயிலுக்கு போயிட்டு வரோம். ஏதோ தப்பா இருக்கே. எல்லாரும் சேர்ந்து கோயிலுக்கு போயிட்டு வரீங்களா? இல்ல, ஆமா. டிடெக்டிவ் கிட்ட பேசி பார்க்கலாமா? சொல்லுங்க சிவா. எங்க இருக்கீங்க? நான் உடனே உங்களை பார்க்கணும். இல்ல, நான் இப்ப வடபழனில இருக்கேன். சரி, அன்னைக்கு என்ன வர சொன்னீங்கல்ல, அந்த கோயிலுக்கு கொஞ்சம் வர முடியுமா? சரி, ஓகே, வரேன். தேங்க்யூங்க.
இல்ல மேடம், சிவா, என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. அம்மாவையும் சக்தியும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரோட்ல பார்த்தேன். இங்க என்ன பண்றீங்கன்னு கேட்டதுக்கு 2 பேருமே கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சொன்னாங்க. சக்தி ஒரு பதில் சொல்றா, அம்மா ஒரு பதில் சொல்றாங்க. இதுல என்ன குழப்பம் வேண்டியிருக்கு சிவா? 2 பேரும் வேற வேற கோயிலுக்கு போயிருக்கலாம்ல? ஆமா, நீங்க சொல்றது சரிதான். ஆனா 2 பேரோட மாடுலேஷன் வேற மாதிரி இருந்துச்சு. ஏதோ பதட்டத்துல சொல்ற மாதிரி இருந்துச்சு. சரி, அதை விடுங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 2 பேரும் தொடர்ந்து ஃபோன் பண்ணி எங்க இருக்கன்னு கேட்டு போனை வச்சுட்டாங்க. இது இன்னைக்கு மட்டும் இல்ல, 2 நாளைக்கு முன்னாடியும் இதே தான் நடந்துச்சு. சக்தி எனக்கு ஃபோன் பண்ணி எங்க இருக்கீங்கன்னு கேட்டு ஆபீஸ்க்கு வந்தா. நான் அவளை பார்க்க வரதுக்குள்ள அவ அங்கிருந்து கிளம்பி போயிட்டா. நான் அவளுக்கு ஃபோன் பண்ணி ஏன் வந்த, என்ன விஷயம்னு கேட்டதுக்கு சும்மா தான் வந்தேன்னு சொல்லிட்டா. சக்தி கால் பண்ணியிருந்தப்பவே எங்க அம்மாவும் எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க. நான் அவங்களுக்கும் ஃபோன் பண்ணி எதுக்குமா எனக்கு கால் பண்ணீங்கன்னு கேட்டேன். அவங்களும் சக்தி கேட்ட மாதிரியே நீ எங்க இருக்கன்னு கேட்டு சும்மா தான் கால் பண்ணேன்னு சொல்லி போனை வச்சுட்டாங்க. சக்தி ஃபோன் பண்ணி சும்மா தான் பண்ணேன்னு சொன்னது கூட ஒரு லாஜிக் இருக்கு. ஏன்னா அவ எப்பவுமே என்னை பார்க்கணுங்கிறதுக்காக ஏதாவது இந்த மாதிரி பண்ணுவா. ஆனா எங்க அம்மா இந்த மாதிரி எப்பவுமே கேட்டதில்லை. அவங்க இந்த மாதிரி பண்ணும்போது தான் எனக்கு இன்னும் சந்தேகம் அதிகமாகுது மேடம். உங்களுக்கு என்ன மாதிரி சந்தேகம் வருது? 2 பேரும் என்கிட்ட எதையோ சொல்ல வராங்க. ஆனா ஏதோ ஒரு காரணத்தினால அவங்க சொல்ல முடியாம தவிக்கிறாங்க. சொல்ல முடியாம தவிக்கிறாங்களா இல்ல என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு மறைக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல மேடம். அத நீங்க தான் மேடம் கண்டுபிடிச்சு சொல்லணும். ம், சாரி, உங்களை ஒரு வேலை கூப்பிட்டு நிறைய வேலை வாங்குறேன்ல மேடம். சிவா, நீங்க ரமண படம் பார்த்திருக்கீங்களா? ம், அதுல நடந்த கடத்தல் எல்லாத்தையுமே ஒரு கான்ஸ்டபிள் கண்டுபிடிச்சு கிட்டத்தட்ட கேஸையே முடிக்கிற நேரத்துல ஆபீஸ்க்கு போனா அங்க அவரோட ஹையர் அபிஷியல்ஸ் அப்பதான் அந்த கேஸோட ஆரம்பத்தையே கண்டுபிடிச்சிருப்பாங்க. அந்த சீன் தான் இப்ப எனக்கு ஞாபகத்துக்கு வருது. அப்போ நீங்க யாருன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா மேடம்? கிட்டத்தட்ட. ஆனா இப்பவும் ஆதாரம் இல்லாம எதையும் உங்ககிட்ட நான் கொண்டு வர மாட்டேன். ப்ளீஸ் மேடம், என்னால முடியல. யார் தான் எனக்கு பிரச்சனை? யாரால சக்திக்கு பிரச்சனை? மேடம் தயவு செஞ்சு சொல்லுங்க மேடம். ஆக்சுவலா உங்க வீட்ல நடக்கிற பிரச்சனை எல்லாமே சக்திக்கான பிரச்சனையே இல்ல. அது எல்லாமே உங்களுக்கான பிரச்சனைகள். அத சக்தி முன்னாடி நின்னு தடுத்துட்டு இருக்காங்க. மேடம் என்ன மேடம் சொல்றீங்க? சக்தி தான் படுற கஷ்டம் எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லாமலே, உங்களுக்கு தெரியாமலே ஒரு வேலையா இருக்காங்க. சக்தி இல்லனா இந்நேரம் உங்க நிலைமை என்ன இருக்கும்னு சொல்லிருக்கவே முடியாது சிவா. இத்தனை நாளா சக்திங்கிற செடிக்கு நீங்க வேலியா இருக்கிறதா நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா அவங்க ஒரு ஆலமரம் மாதிரி உங்களை அவங்களோட நிழல்ல பாதுகாத்துட்டு இருக்காங்க. அப்போ இது வரைக்கும் அவளுக்கு வந்த ஆபத்து எல்லாமே அது எல்லாமே உங்களுக்கு வந்த ஆபத்து தான். ஆழகால விஷத்தை சிவன் சாப்பிட்ட மாதிரி உங்களுக்கு வந்த ஆபத்தை சக்தி தாங்கிக்கிட்டாங்க. மேடம், சக்தி இவ்வளவு தூரத்துக்கு என்ன பாதுகாக்கிறானா அப்போ அவளுக்கு யாரால ஆபத்துன்னு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும்ல. மேடம் அது யாருன்னு சொல்லுங்க மேடம். சிவா, நான் இப்பவும் சொல்றேன், இது ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். எதையும் எடுத்தும் கவுத்தோன்னு சொல்லிட முடியாது. தீர விசாரிச்சு சரியான ஆதாரத்தோட தான் எதையுமே என்னால சொல்ல முடியும். சோ அது வரைக்கும் நீங்க பொறுமையா தான் இருக்கணும். மேடம் திரும்ப திரும்ப நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க எது செஞ்சாலும் என்னோட டிவோர்ஸ்குள்ள செஞ்சிருங்க மேடம். சிவா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேக்குறேன், அதுக்கு பதில் சொல்றீங்களா? கேளுங்க மேடம். எதுக்காக நீங்க சக்தியை டிவோர்ஸ் பண்றீங்க சிவா? அது அவளோட வாழ பிடிக்காம தான் மேடம். இப்பதான் நீங்க சக்தியை லவ் பண்றீங்கல்ல, அப்புறம் எதுக்கு சிவா டிவோர்ஸ் பண்றீங்க? சிவா, நீங்க ஏதோ ஒரு லாக்ல இருக்கீங்க. அதுல இருந்து மீள முடியாம உங்களை நீங்களே கட்டாயப்படுத்திக்கிட்டு சக்திக்கு டிவோர்ஸ் கொடுத்திருக்கீங்க. உண்மையை சொல்லுங்க சிவா, சக்தி இல்லனா நீங்க ஒண்ணுமே இல்லாம போயிடுவீங்க. சிவா,
உங்களை கொத்திட்டு போறதுக்கு நிறைய கழுகுகள் காத்துட்டு இருக்கு. அவங்களெல்லாம் உங்ககிட்ட நெருங்க விடாம சக்தி தான் உங்களை காப்பாத்திட்டு இருக்காங்க. நீங்க சக்தியை வெளியில அனுப்புனா அது உங்களுக்கு தான் பிரச்சனை. இங்க பாருங்க சிவா, எந்த காலத்திலயும் சக்தியை நீங்க விட்டு கொடுக்காதீங்க. இது ஏற்கனவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். பரவாயில்ல, சில பேர் சொல்லி கேட்பாங்க, சிலர் அனுபவிச்சு புரிஞ்சுப்பாங்க. நீங்க எப்படின்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. நான் கிளம்புறேன். சரிங்க மேடம். இப்படி சொதப்பிடுச்சே. சுபத்ரா, என்னம்மா இது? கடைசி வரைக்கும் அந்த எவிடன்ஸ் நம்ம கைக்கு கிடைக்காமயே போயிடுச்சேம்மா. அம்மா, நீ கொஞ்ச நேரம் சும்மா இரு. அவங்க வரட்டும், என்னதான் நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஐயோ, கை கெட்டது வாய் கெட்டாம போயிடுச்சே. ஆ, யாரு? வந்துட்டா. என்ன இவளும் வரா? இவ எதுக்கு கூட வரா? அம்மாடி சுபத்ரா, நீ சரியே இல்லம்மா. என்னம்மா, என்ன உளர்ற? பின்ன என்ன, வில்லத்தனெல்லாம் நல்லாதான் பண்ற. ஆனா நீ பெத்த பசங்களை கவனிக்க மாட்டேங்கிற. அவங்க என்ன சின்ன குழந்தைங்களா கவனிச்சுக்கிறதுக்கு? சின்ன குழந்தையா இருந்தா பரவாயில்லையே, வயசானதுனால தானே நமக்கு ஆப்பு வைக்குதுங்க. என்ன சொல்ற? அங்க பாரு. உன் பொண்ணு தாரிணி என்ன புது கிளாஸ் ரூம்ல கிடைச்ச பெஸ்ட் ஃப்ரெண்டு மாதிரி இந்த சக்தி கூடவே சுத்திக்கிட்டு இருக்கா. ஒருவேளை சக்தி நம்மள பத்தின உண்மையெல்லாம் சொல்லி அவ பக்கமா இழுத்திருப்பாளோ? ஏற்கனவே சுந்தரு அந்த குடும்பத்து பக்கம் சேர்ந்துக்கிட்டு நமக்கு ஆப்பு வச்சுக்கிட்டு இருக்கான். இவளும் அந்த குடும்பத்து கூட சேர்ந்துட்டான்னா அவ்வளவுதான். சக்தி இல்லனா நீங்க ஒண்ணுமே இல்லாம போயிடுவீங்க. உங்களை கொத்திட்டு போறதுக்கு நிறைய கழுகுகள் காத்துட்டு இருக்கு. நீங்க சக்தியை வெளியில அனுப்புனா அது உங்களுக்கு தான் பிரச்சனை. வாங்க சார். டேய் சுந்தர், எதுக்குடா வக்கீல கூட்டு வந்திருக்க? சொல்றதுக்கு தானே கூப்பிட்டு வந்திருக்கேன். மீனாட்சி, கொஞ்சம் இங்க வா. மீனாட்சி, அத்தை, எல்லாரும் வந்தாச்சுல்ல? டேய், அதான் எல்லாரும் வந்துட்டாங்கல்ல, என்னன்னு சொல்றா? எதுக்கு மறுபடியும் வக்கீல கூட்டு வந்திருக்க? உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும், டிவோர்ஸ்னு ஒன்று பண்ணிட்டா ஜீவனாம்சம் கொடுக்கணும்னு. டேய், ஆரம்பிச்சிட்டான் அடுத்த நாடகத்தை. அதான் பின்னாடி எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு உங்க எல்லாருமே சாட்சியா வச்சு எவ்வளோ ஜீவனாம்சம் வேணும்னு கேட்டு இன்னைக்கு எல்லாத்தையுமே பேசி முடிச்சிடலாம். அம்மாடி சுபத்ரா, உன் பையன் ஏதோ புதுசா டிராமா பண்ண ஆரம்பிச்சிட்டாமா. டிராமா தானே?
பண்ணட்டும். ஸ்கிரிப்ட் நல்லா இருந்தா அமைதியா பாப்போம். இல்ல பிசுறு தட்டுச்சுன்னா அப்ப டிராமாவை நிறுத்துவோம். டேய் அறிவில்லாம பேசாதடா. சின்ன விஷயத்தை இப்படி பெருசாக்கி டிவோர்ஸ் வரைக்கும் கொண்டு போணுமா? டேய் கொஞ்சம் யோசிச்சு பாரு. நான் நல்லா யோசிச்சிட்டேன். சுந்தர் நீ அவசரப்படுற, கொஞ்சம் பொறுமையா இருடா. ப்ரோ நான் முடிவு பண்ணிட்டேன் ப்ரோ. இதுக்கப்புறம் என் முடிவுலேருந்து நான் மாற மாட்டேன். டேய் இப்படி நீ டிவோர்ஸ் ஜீவனாம்சம் சொல்றதுக்கு என்னடா காரணம்? ஒருத்தவங்க இன்னொருத்தவங்க டிவோர்ஸ் பண்ணுறதுக்கு நிச்சயமாக காரணம் இருக்கும். ஆனால் அதை எல்லாத்தையும் சொல்லி அனுமதி வாங்கணும்னு அவசியம் கிடையாது. பாத்தியாமா சுபத்ரா, உன் பையன் எவ்வளவு நாசுக்கா சிவாவை டார்கெட் பண்றான்னு. நான் டிவோர்ஸ் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன், அவ்வளோதான். ஐயோ ஐயோ, ஏன் மாப்பிள்ளை இப்படி எல்லாம் பண்றீங்க? ரெண்டு பேரும் நல்லா தானே இருந்தீங்க. இப்ப திடீர்னு என்ன ஆச்சு மாப்பிள்ளை? என் பொண்ணு எந்த தப்பு பண்ணிருந்தாலும் தயவு செஞ்சு அவளை மன்னிச்சு ஏத்துக்கங்க மாப்பிள்ளை. அவளை தண்டிச்சிடாதீங்க. பாவம், அவ புள்ள தாச்சி பொண்ணு. அத்தை அதனால தான் அப்படி பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா இப்போவே எவ்வளோ சொத்து வேணுமோ அதெல்லாம் கேட்டு வாங்கிக்க சொல்லுங்க. நாளைக்கு என் புள்ளைய காரணம் காட்டக்கூடாதுல்ல? அதுக்கெல்லாம் எந்த அவசியமும் இருக்காது. ஏன்னா என் குழந்தைய பெற்று என்கிட்ட கொடுத்துட்டு அவ போயிட்டே இருக்கணும். டேய் அதுக்கப்புறம் எனக்கும் அவளுக்கும் அந்த குழந்தைக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. அதுக்கும் சேர்த்து எவ்வளோ வேணுமோ கேட்டு வாங்கிக்க சொல்லுங்க, கொடுத்துட்றேன். பிரமாதமா நாடகம் ஆடுறான். ஐயோ 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 ஐயோ, என் வாழ்க்கையே போச்சு. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? காதலிச்சு கடைசி வரைக்கும் என்ன கண் கலங்காம வச்சுக்கிறேன்னு சொல்லி என்ன இப்படி கல்யாணம் பண்ணிட்டு இப்ப என்னடானா குழந்தைய பெத்து கொடுத்துட்டு இவ்ளோ சொத்து வேணுமோ வாங்கிக்கோன்னு சொல்றீங்களே. இந்த அநியாயத்தை கேட்க யாருமே இல்லையா? மாப்பிள்ளை, ஏன் மாப்பிள்ளை இப்படி எல்லாம் பண்றீங்க? வேண்டாம் மாப்பிள்ளை. சுந்தர், உங்களுக்கு என்ன ஆச்சு? எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க பார் சக்தி, உனக்கும் இந்த பிரச்சனைக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. நீ பேசாம போயிடு. எப்படி சம்பந்தம் இல்லைன்னு சொல்லுவீங்க? இது எங்க அக்கா வாழ்க்கை. அதை கேட்கறதுக்கு எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. சொல்லுங்க, எதுக்காக இப்படி பண்றீங்க? என்ன காரணம்னு சொல்லுங்க. ஏன் நீங்க பண்ற எல்லா விஷயத்துக்கும் என்கிட்ட காரணம் சொல்லிட்டு தான் பண்றீங்களா? இல்ல எல்லாரும் பண்றதுக்கு காரணம் சொல்லிட்டு தான் பண்றாங்களா? எல்லாரும் அவங்க இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் நான் மட்டும் இதுக்கு காரணம் சொல்லணும்? நானும் என் இஷ்டத்துக்கு தான் பண்ணுவேன். அதை கேட்கறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது. டேய் சுந்தர் நீ ரொம்ப பண்றடா. நான் உரிமை இல்லைன்னு சொன்னது சக்திக்கு மட்டும் கிடையாது, இங்க இருக்க எல்லாருக்கும் தான். டேய் அப்ப நீ பண்றதெல்லாம் பார்த்துட்டு என்ன சும்மா இருக்க சொல்றியா? ஒரு அம்மா கிட்ட இருந்து குழந்தைய பிரிக்கிறிய சாடிஸ்டாடா நீ. எப்பறம் உன் மனசாட்சி ஒத்துக்குது? ப்ரோ வார்த்தையை தேவையில்லாம விடாத. நீயா இருந்தாலும் இங்க இப்படி தான் பண்ணியிருப்ப. சப்போஸ் சக்தி பிரெக்னெண்டா இருந்து அவளை டிவோர்ஸ் பண்ற சுச்சுவேஷன் வந்தா இப்ப நான் என்ன பண்றேனோ அதான் நீயும் பண்ணியிருப்ப.